அனைவருக்கும் வணக்கம். தேசிய மகளிர் ஜோதிட கூட்டமைப்பின் சார்பாக அனைவரையும் வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றோம். தற்பொழுது நட்சத்திர சுடர்மணிங்கிற நிகழ்ச்சியை முதலாவதாக ஆரம்பிப்பதற்கு முதல்ல கடவுள் வாழ்த்து ஜெயலட்சுமி மேடம் அவர்களை அன்போடு கடவுள் வாழ்த்து பண்ணுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். அனைவருக்கும் வணக்கம். ஓம் பூர்புவஸ்வஹ தத் சவிதுர்வரேண்யம் வர்கோ தேவஸ்ய தீமஹி தியோ யோ ந பிரச்சோதயாத். நன்றி. நன்றி. அடுத்ததாக வரவேற்பை வழங்குவதற்கு நமது கரூர் மாவட்டத்தினுடைய தலைவர் மஞ்சுளா அசோக் மேடம் அவர்களை அன்புடன் வரவேற்புரை வழங்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். வணக்கம் மேம். தேசிய மகளிர் ஜோதிட கூட்டமைப்பின் சார்பாக 24 இன்று ஜோதிட நட்சத்திர சுடர்மணி நிகழ்ச்சிக்கு வருகை புரிந்து இருக்கும் அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறேன். மேலும் சிறப்புரை ஆற்றுவதற்காக பெருந்துறையைச் சேர்ந்த ஜோதிட சக்கரவர்த்தி ஆஸ்ட்ரோ சரவணன் அவர்கள் இங்கே நம்மிடையே வருகை புரிந்துள்ளார். அவரையும் வருக வருக என வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். மேலும் அவரை பற்றிய சில குறிப்புகள் இங்க உங்களிடமே பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். ஆஸ்ட்ரோ ஜோதிட சக்கரவர்த்தி சரவணன் ஐயா அவர்கள் ஜோதிட ரத்னா என்ற பெயர் பெற்றவர். ஜோதிட சிரோன்மணி, ஜோதிட சாம்ராட், ஜோதிட பிரம்மா, ஜோதிட நவரத்னா என பல பட்டங்களையும் பெற்று பல குருமார்கள் மூலம் இவர் பேரும் புகழும் அடைந்து இந்த பெயர்களில் வழங்கப்பட்டு வருகிறார். மேலும் இறையருள் முழுமையாக பெற்றவர் என்பதால் இவருக்கு தெய்வ வாக்கு ஜோதிடர் என்ற பெயரும் உண்டு. இவர் பராசர முறை பிரசன்னம் பார்ப்பதில் முதிர்ச்சி பெற்றவர். இவரது தாயார் கோலம்மாள் அம்மாள் ஆவார்கள். தகப்பனார் பெருமாள் கோனார் ஐயா அவர்கள் ஆவார்கள். இவர் குருஜி யூ.ஆர். மதிவாணன் ஐயா அவர்களிடமிருந்து திருவருள் கல்வி மையத்தின் மூலம் ஜோதிட கலையை, அதாவது பராசுரர் முறை பிரசன்னத்தை கற்று 20 ஆண்டுகளாக மக்களுக்கு இந்த அமைப்பில் சேவையை செய்து வருகிறார். இத்தகைய சிறப்பு மிக்க ஜோதிட சக்கரவர்த்தி ஆஸ்ட்ரோ சரவணன் ஐயா அவர்களை சிறப்பு விருந்தினராக அழைப்பது பெருமையுடன் இன்றைய தலைப்பு நாம யோகங்களும் வாழ்க்கையும் பரிகாரமும் என்ற தலைப்பில் ஐயா அவர்களை பேச அன்புடன் அழைக்கின்றேன். ஐயா அவர்களே வருக, உங்களுடைய சிறப்புரையை ஆற்றுங்கள். நன்றி சார். நன்றி. நலம் தரும் சொல்லை நான் கண்டு கொண்டேன். ஓம் நமோ நாராயணா. மகளிர் தேசிய கூட்டமைப்பில் உள்ள அனைவருக்கும் என்னுடைய மாலை வணக்கம். என்னுடைய குருநாதர் மதிவாணன் ஐயா அவர்களும் எங்களுடைய குலதெய்வத்தை வணங்கி இன்று உரையாற்றுகிறேன். உங்களுக்கு யோகம் அப்படிங்கறது நாம யோகத்தை பத்தி சொல்லுகிறோம். இப்ப பஞ்சாங்கத்துல 5 அங்கங்கிறது பஞ்ச அங்கம் தான் பஞ்சாங்கம். இதுல நாள், திதி, கிழமை, நாள், நட்சத்திரம், திதி, யோகம், கரணம். இதுல யோகம் அப்படிங்கிற நாம யோகத்துல 27 நாம யோகங்கள் இருக்கிறது. 27 நாம யோகத்திலே சுபயோகம், அசுப யோகம் அப்படிங்கிறது உங்களுக்கு பிரிக்கப்பட்டுள்ளது. இந்த 27ல பிரீதி யோகம் சுப யோகம். 27 நாம யோகங்கிறது விஸ்கம்பம், கண்டம், பரிகம், பிரீதி, விருத்தி, சிவம், ஆயுஷ்மான், துருவகம், சித்தம், சௌபாக்கியம், வியாகாதம், சாத்தியம், சோபனம், ஹர்சனம், சுபம், அதிகண்டம், வஜ்ரம், சுப்பிரம், சுகர்மம், சித்தி, பிராமியம், திருதி, வியதிபாதம், மகேந்திரம், சூலம், வரியான், வைத்திருதி இப்படிங்கிற 27 நாம யோகங்கள் உள்ளது. இப்ப நீங்க வாசட் பஞ்சாங்கத்துல பார்த்தா 78வது பக்கத்துல இருக்கும். ஒரு பஞ்சாங்கத்துல பார்த்தா 82வது பக்கத்துல இருக்கும். இன்னைக்கு நம்ம என்ன நாம யோகத்துல பேசுறோம்னா சித்தி நாம யோகம் 7:33 வரைக்கும். சித்திங்கிறதுக்கு செவ்வாய் அதிபதியாக கருதப்படுகிறது. செவ்வாய் அதிபதி வியதிபாதம் நாம யோகத்தில் நுழைகிற ஒரு நாளிலே நாம் உங்களுக்கு பேசுறோம். தை மாசம் 6ஆம் தேதி, ஜனவரி 20ஆம் தேதி, திருவோண நட்சத்திரம் முடிஞ்சு அவிட்ட நட்சத்திரம், செவ்வாய்க்கிழமை, செவ்வாய் ஆதித்யம் அதிகம் பெற்ற ஒரு நாளிலே
இந்த நாம யோகங்களுக்கு தமிழ்ல இது வந்து சமஸ்கிருத பேர். தமிழ்ல பாத்தீங்கன்னா விஸ்கம்பம் அப்படிங்கிறதுக்கு மன நடுக்கம். இதுக்கு யம தர்மராஜா அதிபதியாக வருகிறார். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா பிரீதி. பிரீதிங்கிறதுக்கு பிரியம். இதுக்கு வந்து விஷ்ணு, மகாவிஷ்ணு வந்து அதிபதியாக வருகிறார். அடுத்தது ஆயுஷ்மான். ஆயுஷ்மான்னா வாழ்நாள். வாழ்நாள் அப்படிங்கிறது நீண்ட ஆயுள் உடையது. இதுக்கு வந்து முருகன், அதாவது முருக கடவுள் ஒரு வீரன் அப்படின்னு சொல்லலாம். சௌபாக்கியம் நாம யோகம்ங்கிறது புண்ணியம் அப்படிங்கிறது பேரு. நல்ல அதிர்ஷ்டம் உடையவர். இவருக்கு வந்து விஸ்வகர்மா அதிபதியாக வருகிறார். சோபனம் நாம யோகத்துக்கு பிரகஸ்பதி அப்படிங்கிற குரு அதிபதியாக வருகிறார். அதிகண்டம் நாம யோகம்னா பெரிய கண்டங்கள், அதிக தடைகள், வாழ்க்கையிலே தடை அப்படிங்கிறதுக்கு அதிகண்டம். இதுக்கு வந்து சந்திரன் அதிபதியாக வருகிறார். சுகர்மம் நாம யோகத்துக்கு நல்ல செயல்கள் செய்வர், அறம் செய்பவர். அறம் செய்பவர் அப்படிங்கிறது சுகர்மம். இந்திரன் அதிபதியாக வருகிறார். திருதி நாம யோகத்துக்கு தண்ணீர், ஜலம் அப்படிங்கிறது அதிபதியாக வருகிறது. இது மன உறுதி. திருதி அப்படின்னா மன உறுதி அப்படின்னு வச்சுக்கலாம். சூலம் நாம யோகம் அப்படின்னா பயண இடையூறு, கொடூரங்கள் அப்படிங்கிறது. நாகராஜா அதிபதியாக வருகிறார். கண்டம் நாம யோகத்துக்கு, கண்டம் அப்படின்னா உங்களுக்கே தெரியும், எல்லாருக்கும் தெரியும், விபத்து, கண்டம், ஆபத்து, தடை. அதுக்கு அக்னி பகவான் அதிபதியாக வருகிறார். அப்புறம் விருத்தி அப்படின்னா ஆக்கம். விருத்தின்னா டெவலப், ஆக்கம். இதுக்கு வந்து சூரியன் அதிபதியாக வரக்கூடியது. துருவம் நாம யோகத்துக்குன்னா, துருவம்னா ஸ்திரத்தன்மை. இது பூமி தேவி, பொறுத்தால் பூமி ஆழ்வார். பூமி தேவி அதிபதியாக வருகிறார். வியாகாதம் நாம யோகத்துக்கு வந்து பாம்பு கடி அப்படின்னு சொல்றோம், தடை. இதுக்கு மருத்கணம் அப்படிங்கிறது அதிபதியாக வருகிறது. ஹர்ஷனம் நாம யோகத்துக்கு மகிழ்ச்சி. ஹர்ஷனம் அப்படிங்கிறதுக்கு மகிழ்ச்சி. பகர் அப்படிங்கிற சூரியனுடைய ஒரு செயல்பாடு. வஜ்ரம் நாம யோகம் அப்படின்னா ஆயுத பயம். இதுக்கு வர்ணன் அதிபதியாக வருகிறார். சித்தி நாம யோகத்துக்கு வல்லமை. கணேசன் அப்படிங்கிற விக்னேசன், விக்னேஸ்வரர், கணேஸ்வர், விநாயகர் அதிபதியாக வருகிறார். வெதிபாதம் நாம யோகம்னா கொலை, கெடுதல் நினைப்பது. அதுக்கு வந்து குரு அதிபதியாக வருகிறார். வரியான் நாம யோகத்துக்கு குபேரன் அதிபதியாக வருகிறார். வரியான்னா காயம். வரிகம் நாம யோகத்துக்கு தாழ்வு. தோஸ்டா, தோஸ்டா அப்படிங்கிறவர் அதிபதியாக வருகிறார். சிவம் நாம யோகத்துக்கு காட்சி அப்படிங்கிறோம், நன்மை. இது மித்ரா அப்படிங்கிறது அதிபதியாக வருகிறது. சித்தம் நாம யோகத்துக்கு திறமை, நிறைவு. இதுக்கு வந்து கந்தர், அத கார்த்திகேயன் அதிபதியாக வருகிறார். சாத்தியம் நாம யோகம். சாத்தியம் அப்படிங்கன்னா சத்தியவான் சாவித்திரி யோகம். அதாவது உயிர் போற நேரத்துல கணவனை மீட்பது சாத்தியம் நாம யோகம். சாத்தியம் நாம யோகத்துல ஒருத்தர் பிறந்திருந்தா கணவருக்கு ஆயுள் அதிகம் அப்படின்னு எடுத்துக்கலாம். சாத்தியம்னா புகழ். அம்பிகை அதிபதியாக வருகிறார். சுபம் நாம யோகத்துக்கு மகாலட்சுமி அதிபதியாக வருகிறார். மகாலட்சுமி வந்து அங்க என்ன இருக்கு, மங்களம் அப்படிங்கிற பெயர். சுப்பிரம் நாம யோகம். சுப்பிரம்ங்கிறது வடமொழி, தெளிவு அப்படிங்கிறது தமிழ். சௌரி தேவி அதிபதியாக வருகிறார். பிராமியம் நாம யோகம்னா பிரம்மை. இதுக்கு வந்து பிரம்மா அதிபதியாக வருகிறார். மகேந்திரம் நாம யோகம் அப்படிங்கிறதுக்கு பித்திருக்கள், பித்திருக்கள் அதிபதியாக வருகிறது. இந்திரனுடைய அனுகூலம் உண்டு. வைத்திரி நாமயோகம் அப்படின்னா பேய் தொல்லை. இது வந்து அதிதிகள் நாமயோகமாக வருகிறது. இதிலே சுபம் நாமயோகம், பிரீதி, ஆயுஷ்மான், சௌபாக்கியம், சோபனம், சுகர்மம், விருத்தி, ஹர்ஷனம், வஜ்ரம், சித்தி, வரியான், பிராமியம், மகேந்திரம், இதெல்லாம் சுப நாம யோகங்களாக கருதப்படுகிறது. இந்த நாம யோகங்கள்ல பிறந்தா என்ன பிரச்சனை, சிறப்பை தருமா அப்படின்னா, நீங்க விஸ்கம்பம் நாம யோகத்தில் விஷம் குடிக்க வேண்டாம், ஒரு பழமொழியே இருக்குது. விஸ்கம்பம் நாம யோகத்தில் பிறந்தவர் விஷம் குடிக்க வேண்டாம். விஷம் குடிச்சா மேல போய் சேர்ந்துருவாரு. அவர் வந்து என்ன பிரச்சனையாலும் சூசைட் அட்டம் பண்ண வேணாம். சூசைட் அட்டம் பண்ற அளவுக்கு பிரச்சனைகளை சந்திப்பார் அப்படின்னு சொல்லக்கூடியது. சௌபாக்கியம் நாம யோகத்தில் இருப்போன் செட்டி போல வாழ்வான். செட்டி போல வீடு கட்டி வாழ்வான். செட்டிங்கிறது ஒரு சமூகத்தை குறிப்பது. அதாவது வசதியாக வாழ்வார் அப்படிங்கிறது அந்த பழமொழி சொல்கிறது. சூலம் நாமயோகத்தில் பிறந்தவருக்கு கொண்டவனுக்கு சுகமில்லை, கொண்டவளுக்கு சுகமில்லை.
கணவன் மனைவி ஒற்றுமை இல்லை அப்படிங்கிறது சூலத்து சொல்றது. இப்ப முகூர்த்தம் குறிக்கும் போது ஒரு விஸ்கம்பம் நாம யோகத்தையோ சூலம் நாம யோகத்தையோ முகூர்த்தம் குறிக்க கூடாது அப்படிங்கிறது மரபு. இப்ப நீங்க தனியா நீங்க முகூர்த்த பஞ்சாங்கத்தை வச்சு நம்ம முகூர்த்தம் குறிக்கிறோம். தனியா நம்ம குறிச்சோம்னா விஸ்கம்பம் சூலம் இந்த ரெண்டையும் நீங்க 100% அவாய்ட் பண்ணுவது சிறப்பு. இப்போ ஒரு பொண்ணு ருதுவாகிறான்னா பரிகம் நாம யோகம், வியதிபாதம், வைத்திருதி, இந்த மூணுமே பேட். இந்த மூணும் சரி கிடையாது. திருதி, வியதிபாதம், மகேந்திரம் இந்த 3 நாம யோகத்துக்கும் ராகு அதிபதியாக வருகிறார். ராகு அதிபதியாக வரனால ராகு கேது தோஷம் பார்க்க தேவையில்லை. திருதி, வியதிபாதம், மகேந்திரம், விஸ்கம்பம், கண்டம், பரிகம் இதுக்கு சனி பகவான் அதிபதியாக இருக்கனால 7ல சனி இருக்கு அப்படின்னா அவருக்கு சனி தோஷம் இல்லை, சிறப்பான மனைவி அமைவார். இந்த விஸ்கம்பம் அப்படிங்கிறதுக்கு பூசம் யோகியாக வருகிறார். இந்த நாம யோகத்துல என்னன்னா சூரியனுக்கு சந்திரனுக்கு இடையில எவ்வளவு டிஸ்டன்ஸோ அதுதான் நாம யோகம் அப்படின்னு சொல்றோம். ஒவ்வொரு நாளும் இந்த டிஸ்டன்ஸ் மாறிக்கிட்டே இருக்கும். இந்த டிஸ்டன்ஸ் ஆஃப் சூரியன் சந்திரன் யோகம். யோகம்னா யோகியதை, சேர்க்கை அப்படிங்கிற பொருள்ல இது இருக்குது. இதுல யோகி அப்படின்னு சொல்றோம். யோகி அப்படின்னா சூரியனுடைய பாகை, ஒரு ஜாதகத்துல சூரியன் இருக்கிற பாகை சந்திரனுடைய பாகை இரண்டையும் கூட்டி கூட ஒரு 92-30 போடுறோம். அது பூமியுடைய விட்ட அளவு. இந்த 3ஐயும் கூட்டி அது 430 வருதுன்னா அதை மைனஸ் பண்ணி ஒரு 360 மைனஸ் பண்ணோம்னா 40 வரும். அப்ப 40 வந்தா அது என்ன இருக்கும்? 40 புள்ளி சம்திங் அப்படின்னா இப்ப சந்திரன் யோகியா வரும். இந்த மாதிரி ஒரு சூரியனுக்கும் சந்திரனுக்கும் என்ன பாகையோ அதை கூட்டி 92.30 கூட்டி அதுல வரக்கூடியதுதான் இந்த யோகி அப்படிங்கிறோம். யோகிக்கு 6வது நட்சத்திரம் அவயோகி. இப்ப விஸ்கம்பம் நாம யோகத்துக்கு யோகம் சனி யோகாதிபதி. சனி யோகாதிபதினா அதுக்கு அவயோகி அப்படின்னா சனி, புதன், கேது, சுக்கிரன், சூரியன், சந்திரன். 6வது நட்சத்திரமான சந்திரன் அவயோகி. அடுத்தது கண்டம் நாம யோகத்துக்கு அனுசம் யோகி. அவயோகி அப்படிங்கிறது ரோகிணி. பரிகம் நாம யோகத்துக்கு உத்திரட்டாதி யோகம், அஸ்தம் அவயோகம். இந்த விஸ்கம்பம், கண்டம், பரிகம் 3க்குமே யோகாதிபதி சனி. இப்ப சனி இருக்குது, இவங்களுக்கு சந்திரன் அவயோகியாக இருக்கிறதுனால இவங்க தாய்நாட்டுல வேலை இல்லை, வெளிநாடு போய் செட்டில் ஆகணும். சந்திரன் அப்படிங்கிறது தாய் கிரகம். இவங்க திருமணத்துக்கு தாய்க்கு கண்டங்கள் வரும். இப்ப இவங்க ஒரு வீடு கட்டினாலோ எது பண்ணாலும் இவங்க தாய்க்கு பிரச்சனைகள் வரக்கூடிய ஒரு அமைப்பு. அதாவது இவங்க ஒரு வீடு கட்டினாலோ ஒரு இது பண்ணாலோ தாய் இல்லாம பண்ணுவது சிறப்பு. அப்படியே தாய் இருந்தாலும் அவங்க ரொம்ப பட்டும் படாம இருப்பது சிறப்பு. இவங்க வெள்ளை நிற ஆடைகளை அணிவது சிறப்பு அல்ல. இவங்க நீலம், கருப்பு நிற ஆடைகளை அணிவது அவர்களுக்கு வாழ்க்கையிலே முன்னேற்றத்தை தரும். இப்ப விஸ்கம்பம் பூசம் அப்படிங்கிறதுனால பூசத்துக்கு நீங்க என்னன்னா செருப்பு வாங்கி கொடுக்கலாம், இல்ல சப்பல் போடாம நம்ம நடக்கலாம். பூசம்ங்கிறது ராமன் தம்பி பரதனுடைய ஒரு நட்சத்திரம். அவங்க செருப்பு தான் அவருக்கு இம்பார்ட்டன்ஸ் அப்படிங்கிறது. கண்டம் நாம யோகத்தில் இருக்கிறவங்க அனுசம் யோகம். இவங்க மகாலட்சுமியை வணங்கி வரலாம், வாழ்க்கையிலே முன்னேற்றங்கள் அடையும். இந்த பரிகம் நாம யோகத்தில் இருக்கவங்க தாமரையில தண்ணி மாதிரி ஒட்டியும் ஒட்டாம இருப்பாங்க. கழுவுன மீன்ல நழுவுன மீன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு உடையவர்கள். இவர்கள்ட்ட பொறுப்பு ஒப்படைக்க கூடாது. காலையில சமையல் பண்ண சொன்னோம்னா சாயங்காலம் வரைக்கும் சமையல் ஆயிருக்காது அப்படிங்கிற மாதிரி நம்ம கூட நின்றுகிட்டே இருக்கணும். பரிகம் நாம யோகத்தில் பிறந்தவங்களுக்கு கேக்குங்களாமா? ஹலோ, நீங்க பேசுங்க சார், பேசுங்க சார். பிரீதி நாம யோகத்தில் பிறந்தவங்களுக்கு புதன் ஆயில்யம் யோகமாக அமையும். ஒருத்தர் பிரீதி நாம யோகத்துல பிறந்தார்னா அவரு ஆயில்ய நட்சத்திரத்தை தாராள கல்யாணம் பண்ணலாம். இங்க நாட்டுல ஆயில்ய நட்சத்திரத்தை எல்லாரும் ஒதுக்குறாங்க. ஆனா பிரீதி நாம யோகத்தில் பிறந்தவர் ஆயில்யத்து நட்சத்திர பெண்ணை கல்யாணம் பண்ணா அவர்கள் வாழ்க்கையிலே மிகச் சிறப்பாக வாழ்வார்கள். இந்த அவங்களுக்கு அவிட்டம் யோகம் இல்லை பிரீதி நாம யோகத்துக்கு. பிரீதி நாம யோகத்துக்கு செவ்வாய் யோகம் இல்லாதனால
அவங்க வந்து இடம் வாங்குறதுல சிக்கல் இருக்கு. மாடி வீடு வாங்கலாம், கெட்டின வீடு வாங்குவது சிறப்பு. ஒரு 2வது மாடியில இருக்காரு, 3வது மாடியில இருக்காருன்னா சிறப்பு. விருத்தி நாமயோகத்தில் பிறந்தவர்களுக்கு கேட்டை நட்சத்திரம், கேட்டை நட்சத்திரம் யோகாதிபதியாகவும் மிருகசீரிடம் அவயோகியாகவும் வருது. சிவம் நாமயோகத்தில் பிறந்தவர்களுக்கு ரேவதி யோகமாகவும் சித்திரை அப்படிங்கிற செவ்வாய் அவயோகியாகவும் வருது. இவங்க வந்து புரோக்கரேஜ், கமிஷன், ஏஜென்சி அந்த மாதிரி தொழில் பண்ணலாம். புதன் யோகமா இருக்கவங்க வங்கியில வேலை செய்யலாம், இல்ல புரோக்கரேஜ், கமிஷன், ஒரு சாக்லேட் ஏஜென்சி, ஏதோ ஒரு ஏஜென்சி பண்ணாங்கன்னா அவங்களுக்கு சிறப்பை தரும். இவங்க வந்து ஆசிரியரை ஒத்துக்க மாட்டாங்க, இவங்க தானாவே படிச்சு முன்னுக்கு வரக்கூடியவங்க. ஜோதிடமும் அவங்க கையில எடுக்கலாம். ஒரு பிரீதி, விருத்தி, சிவம் நாம யோகத்தில் பிறந்தவர்கள் ஜோதிடம் எடுத்தா அவங்களுக்கு ஜோதிடம் மிகச்சிறப்பா வரும். அதாவது குரு இல்லாத வித்தை பால் அப்படிம்போம். குரு இல்லாத படிச்சாதான் இவங்களுக்கு வித்தை வரும். குரு இல்லாத படிச்சாதான் ஒரு பிரீதி, விருத்தி, சிவம் நாமயோகத்தில் பிறந்தவர்களுக்கு யோகம் வரும். ஆயுஷ்மான், துருவகம், சித்தம் இதெல்லாம் வந்து கேது யோகமாக வரக்கூடியது. ஆயுஷ்மான் யோகம் வந்து மகம் யோகாதிபதியாகவும் சதயம் அவயோகியாக வரக்கூடியது. துருவகம் நாமயோகத்துக்கு மூலம் யோகமாகவும் திருவாதிர அவயோகமாக வருது. சித்தத்துக்கு அஸ்வினி யோகமாகவும் சுவாதி அவயோகம் வருது. இந்த ஆயுஷ்மான், துருவகம், சித்தம் இவங்க என்ன பண்றாங்கன்னா லவ் மேரேஜ் பண்ணுவது சிறப்பு. என்னடா இவர் லவ் மேரேஜ் பண்றது சிறப்பு அப்படிங்கிறாங்களே அப்படின்னா, அரேஞ்ச் மேரேஜ் பண்ணா கல்யாணம் அக்கா பிரிஞ்சு போயிடும், கேரண்டி. வேற மதத்துக்காரங்க, இல்ல அம்மா ஒரு காஸ்ட் அப்பா ஒரு காஸ்ட், இப்படி லவ் மேரேஜ் பண்ணாங்கன்னா இந்த நாமயோகத்தில் இருக்கவங்களுக்கு சிறப்பு. ஆயுஷ்மான் நாமயோகத்துல இருக்கவங்களுக்கு 90 வயசு வரைக்கும் வாழுவாங்க, 90 வயசு வரைக்கும் வாழலாம். கணவனும் மனைவியும் சஷ்டியப்த பூர்த்தி, பீமரத சாந்தி, கனகாபிஷேகம் இப்படி பலதையும் கண்டு 1000 பிறை காணக்கூடிய அமைப்பு உண்டு. சப்போஸ் மனைவிக்கு ஆயுஷ்மான் யோகம்னா கணவருக்கு ஆயுஷ் அதிகமா இருக்கும், கணவருக்கு ஆயுஷ்மான் யோகம்னா மனைவிக்கு ஆயுஷ் அதிகமா இருக்கும். இல்ல 40 வயசுல இறக்கவரை ஒரு 70 வயசு வரையாவது கூட்டு போவாங்க. இல்ல எனக்கு தெரிஞ்ச ஒருத்தருக்கு ஆயுஷ்மான் யோகம் இருக்கு, அவங்க கணவர் 70 வயசுல இறந்துட்டாரு அப்படின்னு நீங்க சொல்லக்கூடும். அவருக்கு 40 வயசுல இறக்கவர் ஒரு 30 வருஷம் இழுத்துட்டு வந்திருப்பாங்க. இந்த ஆயுஷ்மான், துருவகம், கேது அப்படிங்கிறதுக்கு லவ் மேரேஜுக்கு வாய்ப்பு உண்டு. அவங்க லவ் மேரேஜ் பண்ணாங்கன்னா நீங்க அக்செப்ட் பண்ணிக்கிங்க. இல்ல முதல்ல வேற கம்யூனிட்டி பையனை கல்யாணம் பண்ணா அவங்க வாழ்க்கை 100 வயசு வரைக்கும் சிறப்பை தரும். சௌபாக்கியம், வியாகதம், சாத்தியம் இந்த 3மே சுக்கிரனை அதிபதியாக கொண்டது. சௌபாக்கியம் வந்து பூர நட்சத்திரம் யோகாதிபதி, அதாவது சுக்கிரன் வந்து பூர நட்சத்திரத்துல 13.20 பாகையும் பிடிக்கிறாரு. வியாகாதம் நாமயோகம் வந்து பூராட நட்சத்திரம் 13 பாகை எடுக்கிறாரு. சாத்தியம் நாமயோகம் பரணி 1 2 3 4 இதுல வந்து அவயோகியாக குரு வருது. சௌபாக்கியம் நாமயோகத்துக்கு பூரட்டாதி அவயோகியாக வருது. வியாகாதம் நாமயோகத்துக்கு புனர்பூசம் அவயோகியாக வருகிறது. இந்த சாத்தியம் நாமயோகத்துக்கு விசாகம் அவயோகியாக வருகிறது. அப்ப இவங்க வந்து எப்படின்னா பூரம் அப்படிங்கும் போது ஆண்டாளை குண்டலாம். சௌபாக்கியம் நாமயோகத்தில் பிளந்தோர் ஆண்டாள், இல்ல ஒரு அம்மன், சமயபுரம் மாரியாத்தா இப்படி குண்டலாம். வியாகாதம் நாமயோகத்தில் பிறந்தவர்கள் குபேரனை வணங்கலாம், குபேரனை வணங்கலாம் அப்படின்னு சொல்றது. சாத்தியம் நாமயோகத்தில் பிறந்தவர்கள், சாத்தியம் நான் முதலே சொன்னேன், சத்தியவான் சாவித்திரி யோகம், கணவருக்கு ஆயுஷ் அதிகம். இதே ஆயுள் வந்து கொஞ்சம் ரிப்பேரான பாடிய, ரிப்பேரான ஒரு பொண்ணு இருக்குது, காற்றெல்லாம் ரிப்பேரா இருக்கு அப்படின்னா சாத்தியம் நாமயோகத்தில் உள்ள பையனுக்கு கட்டி கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு ஆயுசு நீளும் அப்படிங்கிறது ஒரு உண்மையான உண்மை. இவங்க வந்து எப்படின்னா குரு சரியில்லை, இவங்களுக்கு சுக்கிரன் ஸ்ட்ராங்கா இருக்கு, குரு சரியில்லை. அப்போ வந்து சுக்கிரனுக்கும் போது ஆஃப் ஒயிட்டு, இந்த கலர் எல்லோ கலர் அவங்களுக்கு ஆகாது. எல்லோ கலர் அவர்களுக்கு முன்னேற்றத்தை தராது. இந்த கடலை, கொண்டக்கடலை, கொள்ளுது, இந்த கடலைகள் ஐட்டங்கள்லாம் அவங்களுக்கு ஆகாது அப்படின்னு சொல்றது. அதிகண்டம், வஜ்ரம், சோபனம், ஹர்சனம், சுபம் இது 3 சூரியனை யோகமாக கொண்டது. சோபனத்துக்கு உத்திர நட்சத்திரம் யோகமா இருக்கு. ஹர்சனத்துக்கு உத்திராட நட்சத்திரம் மகர ராசி. சுபம் யோகத்துக்கு கார்த்திகை நட்சத்திரம் ரிஷபராசி யோகமா இருக்கு. இவங்களுக்கு அவயோகி சனி, இவங்க மேனேஜ்மெண்ட் பார்ப்பாங்க.
சூரியன் யோகமா இருக்கனால அரசாங்க வேலை கிடைக்கும், மேனேஜ்மெண்ட் பார்ப்பாங்க. தொழிலாளிகளால பிரச்சனைகள் ஏற்படும். தொழிலாளிகளால எப்பவுமே பிரச்சனை ஏற்படும். சிங்கிள் மேன் ஆர்மி அவங்க ஒர்க் பண்ணுவது யோகத்தை தரும். தந்தையின் சொத்துக்கள் கண்டிப்பாக கிடைக்கும். பூர்வீக சொத்து சோபனம் யோகத்துக்கு, கர்சன யோகம், சுப யோகத்துக்கு உண்டு. அப்புறம் அதிகண்டம், வஜ்ரம், சுப்பிரம். அதிகண்டம் யோகம் சந்திரனை அதிபதியாக கொண்டது. இந்த மூணுமே. அதிகண்டம்ங்கிறது அஸ்தம் யோகியாகவும், வஜ்ரங்கிறதுக்கு திருவோணம் யோகமாகவும், சுப்பிரத்துக்கு ரோகிணி யோகமாகவும் வருது. அதிகண்டம் அப்படின்னா அது வாழ்க்கையில பல பிரச்சனை. அதிகண்டம்னா உங்களுக்கு புரியுது எல்லாருக்கும். எனக்கு ஜாதகம் பார்க்கும்போது ஒரு அனுபவத்துல ஒரு அம்மா கணவர் இறந்துட்டாரு, ஜாதகத்தை பார்க்கலாமான்னு ஒரு நாள் காலங்காத்தால வந்துட்டாங்க. நான் என்ன சொல்றேன், சரின்னு பார்த்துட்டு உங்க மாப்பிள்ளை இறந்துட்டாரு, அதுக்கப்புறம் அவங்க ஜாதகத்தை தராங்க. நான் அதிகண்ட யோகமா இருக்கேம்மா, உனக்கு இன்னொரு கல்யாணம் ஏற்பட வாய்ப்பு இருக்கு அப்படின்னு ஒண்ணுமே சொல்லல. ஒரு போன் பேசிட்டு ரொம்ப நேரமா நின்று இருந்தாங்க, வேற கஸ்டமர் பார்த்துட்டு இருந்தாங்க. 2வது கல்யாணத்துக்கு பண்ணலாமான்னு அடுத்தது கேக்குறாங்க. கணவர் மேல அன்புள்ள மாதிரி வந்தாங்க. இந்த அதிகண்டம் யோகத்துல இப்படி பல அபாக்கியமான நிலைமைகள் ஏற்படும். வஜ்ரம் யோகத்துக்கு, வஜ்ரம் அப்படின்னா அவங்களுக்கு முதுகெலும்பு வீக்கா இருக்கும். வஜ்ராயுதத்தை இடக்கையிலே கொண்ட இந்திரனுடைய யோகம் அது வஜ்ரம். இந்திரன் வழிபட்ட ஆலயங்களை வழங்கலாம். இப்ப சுசீந்திரம், சுசி இந்திரம் அப்படிங்கிறது சுசீந்திரம். அதாவது இந்திரனுக்கு ஒரு சாபத்துல ஒரு முனிவருடைய முதுகெலும்ப, 100 வருஷம் வாழ்ந்த ஒரு முனிவருடைய முதுகெலும்பு உருவி அதை ஆயுதமா வச்சிருப்பா, வஜ்ராயுதம் அப்படின்னு சொல்றது. மெகஸ்தனிஸ் வரும்போதே இந்திரன் பத்தி வழிபாடு இருந்திருக்கு. இடக்கையில் வஜ்ர ஆயுதத்தை கொண்ட இந்திரன் அப்படின்னு அகநானூர்ல இருக்கு. வஜ்ர யோகம் இருக்கவங்க முதுகெலும்பு வீக்கா இருக்கும். இவங்களுக்கு இந்திரன் வழிபட்ட ஆலயங்களை வணங்கினா சிறப்பை தரும். அவங்களுக்கு புதன் வீக்கா இருக்கு. ரேவதி, ஆயில்யம், கேட்ட. அதாவது அதிகண்டத்துக்கு ரேவதி அவயோகி, வஜ்ரத்துக்கு ஆயில்யம் அவயோகி. ஆயில்யம்னா புதன் தான். சுப்பிரத்துக்கு கேட்டை அவயோகி. இவங்க புரோக்கரேஜ் கமிஷன் பண்ணக்கூடாது. கையெழுத்து பார்த்து போடணும். கையெழுத்து பார்த்து போடணும். பச்சைங்களை கையெழுத்தே போட்டக்கூடாது. பச்சை இங்க இருந்தாலும் பச்சை மாதிரி ஒரு கலர் ரெடி பண்ணி தான் வைக்கணுமே தவிர பச்சை இங்க அவங்க போடக்கூடாது. அரசாங்க அதிகாரியே இருந்தாலும் நீலமும் பச்சையும் கலந்து லேசா விட்டுருக்கணுமே தவிர வெறும் கிரீனை போட்டாங்கன்னா எங்கேயோ சிக்கல்ல மாட்டிட போறாங்க, ஜெயிலுக்கு போறாங்கன்னு அர்த்தம். சுகர்மம், சித்தி, பிராமியம் இது செவ்வாயை அதிபதியாக கொண்டது. சுகர்மங்கிறது சித்திர நட்சத்திரம், சித்திங்கிறது அவிட்டம், பிராமியங்கிறது மிருகசீரிசம். அதாவது செவ்வாய் நட்சத்திரத்துல இந்த நட்சத்திர யோகம். இதுல அவயோகி அப்படின்னு சொல்றது அஸ்வினி, சுகர்மத்துக்கு அஸ்வினி, சித்திக்கு மகம், பிராமியத்துக்கு மூலம். இந்த கேது நட்சத்திரம் அவயோகி. இந்த யோகம் உடையவங்க யூனிஃபார்ம் போடக்கூடிய வேலைக்கு துடிப்பாங்க. எப்பவும் யூனிஃபார்ம் போடணும், போலீஸ் வேலை, மிலிட்ரி, நான் டாக்டர் ஆகணும், நான் கலெக்டர் ஆகணும், அதை யூனிஃபார்ம் போடணும். அந்த வேலையில கம்பவுண்டரா கூட ஆகலாம், போலீஸ் ஆகலாம், எஸ்பி ஆகலாம், எல்லாமே யூனிஃபார்ம் தான். இதுல ஒரு பையன் என்னன்னா, ஒரு பரணி நட்சத்திரம் ஒரு பையன், நான் சொல்றேன் இந்த பையனுக்கு ஒரு 12 வயசு வரைக்கும், அவங்க அப்பாவுக்கு பாத்தீங்கன்னா 60 வயசு என்கிட்ட வரும்போது. அவரை ஏற்கனவே ஒரு கல்யாணம் பண்ணி குழந்தை இல்லை, 2வது ஒரு கல்யாணம் பண்ணி அந்த அம்மா இறந்துருச்சு, 3வது ஒரு கல்யாணம் பண்ணி இந்த பையனை பெற்றிருக்காரு 45 வயசுல. இந்த பையன் ஒரு 15-16 வருஷத்துல நான் சொல்றேன் செவ்வாதஸ்து ஆரம்பிக்குது, யூனிஃபார்ம் போடுற வேலைக்கு ரெடியாவான் அப்படின்னு சொல்றேன். அவங்க அப்படிலாம் பண்ண மாட்டானுங்க, நீங்களை சொல்றதை மீற மாட்டான் அப்படின்னாங்க. அவன் இங்க இருந்து மிலிட்ரிக்கு, ஏர்போர்ஸ் வேலைக்கு 16 வயசுல போயிருக்கான். எப்படி? பெருந்துறையில இருந்து டிவிஎஸ் 50ல போய் கவர்மெண்ட் வேலைக்கு ட்ரை பண்ணியிருக்காரு. ட்ரை பண்ணி போயிருக்காரு. அப்புறம் எப்படியோ கூட்டிட்டு வந்துட்டாங்க அவங்க அம்மா அப்பா அவனை காணும்னு சொல்லி. அந்த யோகம் உடையவங்க, அந்த செவ்வாய் திசை அவர்களுக்கு வரும் பொழுது, இந்த யோகம் இருக்கவங்களுக்கு அந்த செவ்வாய் யோகமா இருக்கிறதுனால, அந்த செவ்வாய் திசையோ செவ்வாய் புத்தியோ வரும் பொழுது அவர்களுக்கு அந்த யோகத்தை கொடுக்கும். இதே ஒரு இந்த செவ்வாய் நட்சத்திரத்துக்கு பாத்தீங்கன்னா கேது யோகம் இல்லை. கேது திசையில படாத பாடுபடுவோம், தூக்கம் இல்லாம பேய் பிடிச்சிட்டு அப்படிங்கிற மாதிரி நிலைமைகள்லாம் வந்திருக்கதை நான் பார்த்திருக்கிறேன்.
அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா திருதி, வியதிபாதம், மகேந்திரம். இதுக்கு சுவாதி, சதயம், திருவாதிரை. திருதிக்கு சுவாதி, சுவாதினா ராகுதான் மூணுமே. வியதிபாதம் வந்து சதயம், மகேந்திரம் யோகத்துக்கு திருவாதிரை. இந்த மூணுமே யோகத்தை கொடுப்பது. இவங்களுக்கு அவயோகத்தை கொடுப்பது அப்படின்னா சுக்கிரன். பரணி, திருதிக்கு பரணி அவயோகி, வெதிபாதத்துக்கு பூரம் அவயோகி, மகேந்திரத்துக்கு பூராட அவயோகி. இவங்களுக்கு ஒரு சனி நட்சத்திரமா இருக்கு, ஒரு பூசம், அனுசம், உத்திரட்டாதி, சுக்கிரதசை 20 வருஷம் வச்சு செய்யும் ஒரு யோகம் கிடையாது. அவயோகியாக மாட்டும் போது பெரும் பிரச்சனைகளை அந்த ஜாதகர் சந்திப்பார் அப்படிங்கிறது உண்மை. இந்த சூலம், வரியான், வைத்திருதி இது வந்து குரு யோகமாக கொண்டது. சூலம் யோகத்துக்கு விசாகம் நட்சத்திரம், வரியான் யோகத்துக்கு பூரட்டாதியும், வைத்திருதி யோகத்துக்கு புனர்பூசமும். இதுல வந்து கிருத்திகை நட்சத்திரம் அவயோகி சூலம் யோகத்துக்கு, வரியான் யோகத்துக்கு உத்திரம், வைத்திருதி யோகத்துக்கு உத்திராடம். இந்த வைத்திருதி ஒரு அசுப யோகம். வைத்திருதி இந்த யோகத்துக்கு என்ன பலன் அப்படின்னா, அவனுக்கு கல்யாணமே தத்தக்கடா. கல்யாணமான குழந்தைக்கு அவ்வளவு பிரச்சனை. அவன் பாத யாத்திரை போனாதான் உருப்பிடுவான், இல்ல வேஷம் கட்டி கலைக்கணும். இந்த வேஷம் கட்டி முத்தாரம்மனுக்கு வேஷம் கட்டி போறாங்க. இந்த மாதிரி வேஷம், இப்ப நரசிம்மருக்கு வேஷம் போடுவாங்க, கத்தி போடுறது, வேஷம் போடுறது, இப்படி பண்ணா அவர்களுக்கு யோகத்தை அது கொடுக்கும். யோகத்தை கொடுக்குமோ இல்லையோ, சோகத்திலிருந்து கொஞ்சம் கொஞ்சம் டெவலப் பண்ணி விடும். இவங்க வந்து திருநீண்ட ஊர் பக்தவச்சல பெருமாளை வணங்குவது யோகத்தை தரும். திருநீண்ட ஊர் பக்தவச்சல பெருமாள், என்னை பெற்ற தாயாரை வணங்குவது அவர்களுக்கு வாழ்விலே யோகத்தை தரும். இந்த வரியான் யோகம் கொஞ்சம் பரவாயில்ல. இந்த குருவை யோகமாக கொண்டவர்கள் பாத யாத்திரையும் சப்பல் போடாம நடந்தா சிறப்பை தரும். இதுல என்ன ஒரு பிரச்சனைனா, அவயோக நட்சத்திரத்தில் உள்ளவங்களை கல்யாணம் முடிக்கிறது அது பெரிய தூக்கம். ஒரு பெண் பாத்தீங்கன்னா பூரட்டாதி நட்சத்திரம், அவங்களுக்கு வந்து சூல யோகம். சூலம் யோகத்துக்கு அவயோகி என்ன, கார்த்திகை. கார்த்திகை நட்சத்திரத்துல கல்யாணம் பண்ணியிருக்காங்க கணவரை. கல்யாணம் பண்ணி 10-20 வருஷமும் என்னவோ ஆச்சு, குழந்தையும் இல்லை, குட்டியும் இல்லை, குழந்தை இல்லை. அவயோக நட்சத்திரத்தை நம்ம அதை பார்க்க மாட்டோம். ஒரு ஜாதக பொருத்தம் பார்க்கும்போது அந்த ஜாதகம் யோகத்தை தரலைனாலும் பரவாயில்ல, அவயோக நட்சத்திரத்துல உள்ளவங்களுக்கு இணைத்தோம்னா மிக பிரச்சனை. ஒருத்தருக்கு வந்து பாத்தீங்கன்னா இதே மாதிரி அனுச நட்சத்திரம், அவருக்கு அவயோகி சூரியன், அவருக்கு சூரியன் நட்சத்திரத்தை கல்யாணம் பண்ணி வச்சிருக்காங்க. அவர் வாழ்க்கையில ஒரே புலம்பல், ஜானியார்னா முளச இருக்குது, என் வாழ்விலே நிம்மதி இல்லை அப்படிங்கிற மாதிரி இருக்கிறது. இப்போ ஒரு யோகமான நட்சத்திரத்திலே நம்ம ஒரு ஜாதகருக்கு பொருத்தினால் அவர்கள் வாழ்க்கையிலே சண்டை சச்சரவு வராதுன்னு சொல்ல முடியாது. வரும் சண்டை சச்சரவு, சண்டை போடுவாங்க, சமாதானம் ஆயிருவாங்க. இங்க 10 பொருத்தமே காலையிலேயே மண்டை கிட்ட உடையிற அளவுக்கு தான் 10 பொருத்தம் இருக்கு. 10 பொருத்தத்துல ஒரு கல்யாணம் பண்ணோம்னா அவங்க இணை பிரியாம இருப்பாங்க, டெய்லி சண்டை தான். வீட்டுக்குள்ள கணவர் வரும்போது கம்பு சொம்பெல்லாம் பறந்து வரும். பொருத்தம் கம்மியா இருக்கவங்க கூட ஒற்றுமையா இருக்காங்க. அம்மாவுக்கு பொருத்தம் அதிகமா இருக்க மாட்டேங்குது, மஞ்சளா அம்மாவுக்கு பொருத்தம் அதிகமா இருக்கவங்க தான் அடித்தடி ஓவரா இருக்கு. ஏன்னா இங்க பொருத்தங்கள் ஓரளவுக்கு இருந்தா போதும். இதுல வந்து இந்த கணவருடைய நட்சத்திரம் நம்ம யோக நட்சத்திரமாக, நாம யோகத்திலே யோகியாக இருக்கும் பட்சத்திலே சண்டையும் இருக்கும், சமாதானமும் இருக்கும். அதுதான் வாழ்க்கை. இதுல வந்து இந்த யோகங்களை பத்தி எனக்கு தெரிஞ்ச சில கருத்துக்களை சொல்லியிருக்கிறேன். இதுல உங்களுக்கு டவுட் வந்தா நீங்க கேட்கலாம். முடிச்சுக்கலாமாம்மா? பண்ணிக்கலாம். முடிச்சுக்கலாமா? டவுட் வந்தா டவுட் கேளுங்க, நான் சொல்றேன். டவுட் வந்து அந்த முடிச்சதையா நன்றி செய்திருக்கோம், கேள்வி கேட்பாங்க சொல்லிக்கலாம். சரி சரி, ஓகே ஓகே. நான் இதுகாரம் அனைவரும் கேட்டுக்கொண்டு அனைவருக்கும் என்னுடைய சிறந்தாழ்ந்த வணக்கங்கள். என்னுடைய கருத்து உங்களுக்கு புரிஞ்சுதோ இல்லையோ தெரியல. ஏதோ என்னால முடிந்த அளவுக்கு நாம யோகங்கள் பத்தி சொல்லியிருக்கிறேன். இதுல பகர்ப்பு யோகின்னு ஒண்ணு இருக்கு, பகர்ப்பு யோகி. இந்த நாம யோகங்கள்ல யோகி, அவயோகி, பகர்ப்பு யோகின்னா உடைப்பட்ட நட்சத்திரம். அதுல பல கருத்து வேறுபாடு இருக்கனால அதை பத்தி உங்களுக்கு நான் சொல்லல. இந்த
என்னால முடிஞ்ச அளவுக்கு இந்த கருத்துக்களை உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். ஏதாவது டவுட் இருந்தா என்கிட்ட கேட்கலாம், நான் உங்களுக்கு பதில் சொல்லுவேன். நன்றி, வணக்கம். வாய்ப்பு தந்த மகளிர் தேசிய ஜோதிட குழுவில் உள்ள கனகாம்பல் அம்மாவுக்கும் மஞ்சுளா அம்மா மற்றும் செயற்குழு உறுப்பினர் அனைவருக்கும் வணக்கம். கொஸ்டின் இருந்தா கேட்கலாம், நான் பதில் சொல்றேன். ஓகேங்க. வந்திருக்காரு மேடம், தண்டபாணி சார் வந்திருக்காரு. ஓகே, நன்றி சொல்லிடலாம் மேடம். சொல்லிருங்க சார். வணக்கம். தேசிய ஜோதிட மகளிர் ஜோதிட கூட்டமைப்பு நட்சத்திர சுடர்மணி நிகழ்ச்சி இன்று 20வது நாள். இந்த 20வது நாள் இன்றைக்கு அவிட்டம் நட்சத்திரம், செவ்வாயுடைய சாரம், செவ்வாய்க்கிழமை. எனவே செவ்வாய்க்கு உகந்த முருகன் என்ற பெயரில் சரவணலிங்கம் ஐயா இன்று சிறப்பாக நாமயோகத்தை பற்றி மற்றும் வாழ்க்கை பரிகாரங்கள் மிக தெளிவாக கூறினார். மேலும் இதுவரை கவனித்துக் கொண்டிருந்த அனைத்து ஜோதிட குருமார்கள், ஆசான்கள் அனைவருக்கும் மிக்க நன்றி. மேலும் இந்த ஜோதிட கூட்டமைப்பு இந்த நிகழ்வு ஏற்படுத்தி கொடுத்த டாக்டர் கனகாம்பாள் மற்றும் நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளர் அனைவருக்கும் கோடான கோடி நன்றி. வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம். வணக்கம் சார். தேசிய மகளிர் ஜோதிட கூட்டமைப்பின் சார்பாக நட்சத்திர சுடர்மணி நிகழ்ச்சியில் கடல் வாழ்த்து புரிந்த திருவள்ளூர் ஜெயலட்சுமி அவர்களுக்கும் மற்றும் ஆற்றிய ஐயா சரவணன் ஐயா அவர்களுக்கும் மற்றும் நன்றி உரை வழங்கிய தண்டபாணி ஐயா அவர்களுக்கும் தேசிய குழு சார்பாக நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். மேம்.